ஐயா இது இப்ப ஆரம்பத்துல இந்த கோயில் எப்படி இருந்தது, இப்ப வளர்ச்சி எப்படி இருக்கு? ஐயா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வெறும் இந்த கோபுரம், அம்பாளுடைய கோபுரம் மட்டும்தான் கட்டணும். சின்னதா விநாயகருக்கும் ஐயனாருக்கும் ஒரு ஆலயம் கட்டணும். அது ஆலயம்னு சொல்ல முடியாது, சின்னதா ஒரு பூம்பு மாதிரி கட்டணும். இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமா கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. இதுக்கு காரணம் என்னன்னா அம்பாளுடைய ஆசீர்வாதம். இங்க வரவங்களுக்கு எல்லாம் நல்லது நடந்தது. அவங்களே வந்து முன் வந்து ஆலயத்தை கட்டுங்க, ஏன் இப்படியே வச்சிருக்கிறீங்கன்னு உதவி பண்ணி அவங்களே வந்து கைங்காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பக்தர்கள் வராகியினுடைய குழந்தைகளால் நடத்தப்படுகின்ற ஆலயம். வராகி குழந்தைகளால இந்த ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறோம். இப்ப இங்க யாகம் எல்லாம் பண்றது உண்டுங்களா ஐயா? ஐயா இங்க தினசரி பாத்தீங்கன்னா கணபதி யாகம் நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாசத்துல பஞ்சமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா வராகிக்கு யாகமும், அமாவாசை அன்னைக்கு பத்ரகாளி யாகமும் நடந்துட்டு இருக்குது. இப்ப நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப இங்க என்னென்ன விளக்குகள் போடுறாங்க ஐயா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்வனை கோளாறு இவையெல்லாம் அகழ்வதற்காக பூசணிக்காய் தீபம் ஏத்துறாங்க. கடன் தொல்லைகள் இவையெல்லாம் விலகணும் அப்படின்றதுக்காக வெண்கடுகு விளக்கு ஏத்துறாங்க. திருமண தடை, தொழில் தடை, வியாபார தடை, வருமான தடை, கொடுத்த பணம் திரும்பி வர்ற இப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா பஞ்சமியில தேங்காய் விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யறாங்க. இப்படி எல்லா விளக்கும் இங்க ஏத்திக்கிட்டு அம்பாலை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஐயா.